சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. எங்க மாதிரி இருக்கவங்களுக்கு நல்ல வாழ்க்கையே அமைய மாட்டேன்னு மேடம், அன்பு கிடைக்க மாட்டேன்னு மேடம். இப்ப இருக்கிற காலத்துல அவன் என்னை விட்டு போடான மேடம். அவன் முன்னாடி நான் இவரை வச்சு நல்லா வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்படுறேன் மேடம். பிறந்ததுல இருந்து எதுவுமே எனக்கு கிடைச்சது இல்லை மேடம். இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துலயாவது இவர்கிட்ட நான் அந்த அன்பை தேட விரும்புறேன் மேடம். பிறந்ததுல இருந்து கஷ்டம் தான் மேடம். இந்த செகண்ட் வரை கஷ்டப்பட்டு தான் மேடம் இருக்கேன். சொல்லுங்க. பையனுக்கு ஒரு கல்யாணம் பேசியிருந்தோம். அவன் வந்து ஒரு கால் ஊனமாக இருக்கேன். எனக்கு வந்து ஊனமான பொண்ணுதே வேணும் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு பேசி முடித்தோம். கால் இப்படி இருக்குது, அந்த பொண்ணு இப்படி இருக்குது, திடீர்னு கல்யாணம் வச்சா நான் பத்தாக்குறையாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நாள் கழித்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா அவன் கடைசி பையன் இருந்து அவள் அம்மா நான் பார்த்துக்கணும், எனக்கு கல்யாணம் இப்போ வேண்டான்னு சொன்னேன். அவங்களா தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க. பேசி நிச்சயம் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு அதுக்குரிய வருமானம் கிடையாது, நான் எங்கள் அம்மாவை பார்க்குறதா இல்லை அந்த பொண்ணை நான் வச்சு பார்க்குறதா. எத்தனை வயசு அவருக்கு? 33 வயசு ஆகுது. கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு தானே? எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? வாரம் 2 ரூபா ஒரு 1500 வாங்குவேன். அது வச்சுட்டு வாழறதுவங்க நிறைய பேர் இருக்காங்கல்லம்மா. அவனுக்கு வீடு வாடகை இதெல்லாம் கொடுக்க கஷ்டமா இருக்கு. திடீர்னு வேண்டாம் சொல்றாருன்னா வேற ஏதோ காரணம் இல்லை இருக்கும். மேடம், ஆரம்பத்துலேருந்து கல்யாணம் வேண்டான்னு. நான் இந்த காலை வச்சு கல்யாணம் பண்ணிட்டு வரப்போற பொண்ணை என்னால் எப்படி பாதுகாக்க முடியும்? அந்த பொண்ணு வேலைக்கு போறாளா? அவங்க அப்புறம் என்ன? இல்லை, அவங்க இருந்த இடத்துல வேலைக்கு போனாங்க. நாளைக்கு புதுசாக கல்யாணம் ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு அங்கே போய் வேலைக்கு அந்த பொண்ணும் அவ்வளோ தனியார்ல தான் அவங்க கிடைச்ச வேலை செய்யுது. திரும்ப இங்கே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வேலைக்கு ஏதாவது வழி வேணும்ல. திடீர்னு காலு அந்த பொண்ணுக்கும் 2 காலும் கொஞ்சம் ஊனமாத்தான் இருக்கு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றாரா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. முடிஞ்சு நிச்சயமெல்லாம் ஆயிடுச்சுல, அதனால நான் அந்த பொண்ணு ஒன்றும் இவர் தான் சொல்றாரு. வேற பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு சொல்றாரா? அப்படியெல்லாம் கிடையாது. அவனுக்கு எந்த வாய்ப்பும் வேணாம். நான் தான் வயசாகி போயிருச்சு, நம்ம இருக்கும் தொட்டிக்குன்னா பின்னாடி உனக்கு ஒரு ஆதரவு வேணும்ல அப்படின்னு சொல்லி நான் தான் ஹெல்ப் பண்ணேன். அவன் வந்து நீ செய்கிற உன்னைய பார்க்கவா அவளை பார்க்கவா, குழந்தை ஊட்டி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி மலைச்சிக்கிட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்படுறேன். நாங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கம்மா? நீங்கள் பேசி எப்படியாச்சும் கல்யாணத்துக்கு சரி சம்மதிக்க வச்சா சரிங்க. எல்லா வருமானத்தில் இருக்கிறவங்களும் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. கஷ்டம் எல்லாருக்கும் தான் இருக்குது. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு இருந்துட்டு தான் இருக்குது. அவரோட ஆக்சுவல் கவலை என்னது? அவர் ஓகே எப்படி காப்பாற்றுவேன், ஃபேமிலி எப்படி பார்ப்பேன்னா அது நியாயமான கவலை தான். அதை எப்படி பிளான் பண்ணலாம், அவருக்கு எப்படி கைட் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் தான் அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். தம்பிகிட்ட பேசி பார்க்குறேன். சரி பேசி.
உங்க பேருமா? வணக்கம். மீனா. மீனா, சொல்லுங்க மீனா. மேடம், சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் மேடம். கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்க வீட்டில். +2 வரையும் படிக்க வச்சுட்டாங்க. என்னோட பைக்கட்டு சுமை எல்லாமே என் தம்பி தான் மேடம் சுமந்து இவ்வளோ நாள் எனக்காக. தம்பிங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. படித்து முடிச்சுட்டு சொந்தக்காரங்களும் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. மேரேஜ் பண்ணி வச்சுருவோன்னு சொல்லி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. நல்லாவே பார்த்துக்குருவான்னு சொல்லிட்டு, பணத்துக்கு தான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், 1 லட்சம் பணம் இருந்தால் தான் உன் கூட நான் வாழுவேன் அப்படி சொல்லிட்டாங்க மேடம். அதனால இப்படி வாழ்க்கை போயிடுச்சு. என் வாழ்க்கை இப்படியே இருக்கும். எங்கள் அப்பா என்ன நினச்சி இறந்து போயிட்டாங்க. ஆதரவுக்கு யாருமே இல்லை மேடம். இப்போ அம்மா ரொம்ப கவலைப்பட்டு அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாயிருச்சு. இப்போ மக வாழ்க்கை இப்படி இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் சொந்தக்காரங்களே வந்து இந்த மாதிரி ஹேண்டிகேப்பில் ஒரு பையன் இருக்கான், மேரேஜ் பண்ணிக்கோ. நானும் சரின்னு சொல்லிட்டேன். இனி நல்லவனா வர்றதை விட, நல்லவங்களோட வாழ்றதை விட இந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட எனக்கு நிறைய அன்பு. நல்லவங்க அப்படி சொல்றீங்க? அப்படியே நினைக்கிறீங்க? இல்லை மேடம், எனக்கு அடுத்து நான் இருக்கிற பாதி காலத்துல நான் இவரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மேடம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க அவர்கிட்ட பேசி பார்த்திருக்கீங்களா? பேசிருக்கேன் மேடம். இப்ப திடீர்னு வேணான்னு சொல்றாங்க மேடம். குடும்ப சூழ்நிலை காரணமாக எனக்கு இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்றாங்க. இப்ப இருக்கிற காலத்துல அவன் என்னை விட்டு போடான மேடம். அவன் முன்னாடி நான் இவரை வச்சு நல்லா வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்படுறேன் மேடம். எங்க மாதிரி இருக்கவங்களுக்கு நல்ல வாழ்க்கையே அமைய மாட்டேன்னு மேடம். அன்பு கிடைக்க மாட்டேங்குது மேடம். உன் வாழ்க்கை இப்படிதான், நீ இப்படிதான் இருக்கணும் அப்படியே முடிவு பண்ணிடுறாங்க. அப்படியே என்கரேஜ் பண்ண மாட்டேன்றாங்க, டிஸ்கரேஜ் தான் மேடம் பண்றாங்க. நீங்க இவ்வளவு 12th வரை படிச்சிருக்கீங்க, நீங்க ஏன் அழணும்? Why should you cry? வீட்லயும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பா இறந்து போனால தம்பி தான் ஃபேமிலி எல்லாரையும் பாக்குறான். அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, யார் மேடம் பாப்பாங்க? அம்மாக்கும் முடியாதவங்க என்ன நினைச்சு அவங்களும் கஷ்டப்படுறாங்க மேடம். நீங்கெல்லாம் அவர்கிட்ட சொல்லியாப்பா? சொல்லியிருக்கேன். சொல்லி தான் நிச்சயத்தும் ஏற்பாடு பண்ணோம். அவன் முடியவே முடியாதுன்னு சொன்னான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எதுக்கு இப்படியே வந்து எத்தனை நாள் நீ தனியாக இருக்கும், நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை யார் பார்ப்பா, அம்மா இருக்க வரைக்கும் உனக்கு பார்ப்பாங்க, அம்மாவுக்கே வயசாகிடுச்சுன்னா யார் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. தம்பி எப்படி? நல்ல பையனா? நல்ல டைப், எந்த பழக்கம் கிடையாது, கெட்ட பழக்கம் எந்த பழக்கம் கிடையாது. இந்த பொண்ணை நல்லா பார்த்துப்பாரு? அதெல்லாம் பார்த்துக்கலாம், பற்றி எந்த இது இல்லை மேடம், நல்லா பார்த்துக்கலாம். ஆதரவு காமிக்கணும்னே நினைக்காதீங்கம்மா. உங்களுக்கு ஒரு குறையே கிடையாது. குறை இருந்தா தானே ஆதரவு காமிக்கணும். உங்களுக்கு என்ன குறை இருக்கு? எந்த குறையும் இல்லை. அப்படி பாருங்க லைஃபை. நான் பேசுறேன், உங்கள்கிட்ட பேசுறேன். பட் முதல்ல நீங்க அந்த யாராவது ஆதரவு காமிக்கிறேன், எனக்கு யாராவது ஹெல்ப்புக்கு வேணும், எங்கிட்ட எல்லாரும் சிம்பத்தி காமிக்கிறேன் நான் நினைக்காதீங்க. ஹேண்டிகேப்டுன்னு கூட சொல்லக்கூடாது சொல்றாங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு திறமை இருக்கு. உங்க திறமையை நீங்க அதை டிஸ்கவர் பண்ணணும். ஆனா என்கரேஜ் பண்ண மாட்டேன்றாங்களே. நீங்களே உங்களை என்கரேஜ் பண்ணீங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நாங்க 2 பேரும் மத்தவங்க முன்னாடி நல்லா இருக்கணும் மேடம். மத்தவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு நாங்க 2 பேரும் நல்லா இருக்கட்டும், அவர்கிட்ட பேசுவோம். அதெல்லாம் உங்க கனவுகள் என்னது? நல்லா படிக்கணும் மேடம். படிச்சது நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் மேடம். அது நடக்கல. நல்லா படிச்சு நல்ல நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் நினைச்சேன். ஆனா வீட்டுல படிக்க வைக்க வசதி இல்லை. 12th பாஸ் பண்ணிட்டீங்க? 12th பாஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே. டீச்சர் ட்ரைனிங் போகணும்னு நான் ரொம்ப நாள் ஆசை மேடம். ஆனா +2க்கு அப்புறம் படிக்க போக முடியல மேடம். எனக்கு அதுதான் மேடம், டீச்சர்ஸ் ஜாப் போகணும்னு ஆசை. இப்ப அதுக்கு வாய்ப்பு வந்தா பண்ணுவீங்க? பண்ணுவேன் மேடம், கண்டிப்பா. கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய ஒதுக்கீடுகள், அப்புறம் உங்களுக்கு உதவித்தொகை, இந்த மாதிரி சலுகைகள் இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது மேடம். கலெக்டர் ஆபீஸ் போய் பாத்திருக்கீங்களா? போனதில்லை மேடம். போனதில்லை. யாரும் கூட்டிட்டு போனது கிடையாது? போனதில்லை, எங்கேயும் போனதில்லை. உங்க பையன் என்ன படிச்சிருக்காருமா? அவன் 12 தான் படிச்சிருக்கான். பாஸ் பண்ணிட்டா? கம்ப்யூட்டர் படிச்சிருக்காரு. எவ்வளவு நாள் ஆச்சுமா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி? இப்போ 2 மாசம் ஆயிடுச்சு. இந்த 2 மாச இடைவேளையில பேசிருக்கீங்களா அவர்கிட்ட? பேசிருக்கேன் மேடம். என்னெல்லாம் பேசிருக்கீங்க நீங்க? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு பேசிருக்கீங்களா? நல்லா என்கரேஜ் பண்ணுவோம், நல்லா பேசுவாங்க. நம்ம எப்படிலாம் இருக்கணும், 4 பேர் முன்னாடி நல்லா இருக்கணும், நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் வெளியில நடந்து போகும்போது எல்லாரும் பார்ப்பாங்க, நீ அதெல்லாம் எதுவுமே நினைக்க கூடாது, நம்ம தன்னம்பிக்கையோட எதா இருந்தாலும் நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நல்லா பேசுவாங்க மேடம்.
எதையுமே நினைக்க எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறேன், சமைக்க கூட அவங்களே செஞ்சுக்கிறேன் சொல்லிட்டாங்க. நீ சமைக்கவே வேணாம், உனக்கு நானே எல்லாமே பார்த்து நல்லா கொடுத்துருவேன். சமைப்பாரா? அதெல்லாம் செய்வாங்க. ஆள் இல்லைன்னா எனக்கெல்லாம் உடம்பு முடியலைன்னா வீட்டில் சோறெல்லாம் பொங்கும். அன்பு இருந்தா மட்டும் போதும் மேடம். அன்பு ஒருவேளை சாப்பாடு இருந்தா கூட போதும் மேடம், எனக்கு நான் இருந்துப்பேன் மேடம். அது உங்ககிட்ட கிடைக்கும்னு எனக்கு தெரியுது மேடம். நீங்க அவங்கள ரொம்ப லைக் பண்றீங்களா? ஆமா, கண்டிப்பா. அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மேடம். ஆக்சுவலி ரொம்ப நல்லதும்மா. இது என்ன தெரியுமா, அதோட சீரியஸ்னஸ் அவருக்கு புரியறது இல்ல. நிறைய பேர் லைஃப்ல செட்டில் பண்றதுக்கு முன்னாடி கண்மூடித்தனமா போய் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணையும் கஷ்டப்படுத்தி, பசங்களையும் கஷ்டப்படுத்தி, பெத்தவங்களையும் கஷ்டப்படுத்தி எல்லாம் பண்றாங்க. அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்லையே. அவர் பயந்துக்கிறாரு, ரீசனுக்கு அது ஒரு நியாயம் இருக்குல்ல. அதுல அதை பேசி அவருக்கு தைரியம் கொடுத்து நம்ம சப்போர்ட் கொடுத்தோம்னா எல்லாம் சரியாயிடும். பட் அந்த பயம் இருக்கிறது நல்லது. நான் அப்படிதான் அதை பாக்குறேன். மற்றபடி வேற எதுவும் பிடிக்காமல அவன் சொல்லலை. இனிமேல் இப்போ பண்ணுறதுனால எப்படி வச்சு பாதுகாக்க முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். உள்ளூர்னா பிரச்சனை இல்லை, பக்கத்தில் நாங்கள் இருக்கோம். வருமான குறைவு நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டங்க. உன்னாலையும் முடியாது, நீ வயசாயிருச்சு, நானும் இப்படி இருக்கிறேன், அந்த பொண்ணும் அப்படி இருக்கு. அதனால ஒரு குழந்தை குட்டி ஆயிடுச்சுன்னு சொன்னா திரும்ப அதை வச்சு நம்மளால பராமரிக்க முடியும். இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருப்பாரு. ஏன் இப்படி 2 மாசத்துல ரொம்ப நாளாவே அவனுக்கு அந்த கல்யாண முறை என்னோட வற்புறுத்தனாலதான் நான் சொன்னேன். அப்படின்னா நல்ல பொண்ணு வந்து என்கிட்ட இருந்து வாழாது, அதனால கொஞ்சம் என்னை மாதிரி பிள்ளைங்கன்னா பாரு அப்படின்னு சொன்னேன். சரி, அதை வச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, சரி இந்த பொண்ணை போய் பார்த்து நிச்சயம் பண்ணோம். அது சரின்னு சொன்னால் இப்போ வந்து எனக்கு ரொம்ப பத்தாக்குறையாக நான் வீடும் வாடகை கொடுக்கணும். அப்புறம் அந்த பொண்ணு வேலை இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு வீட்டில் இருக்கும், அதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரந்தொட்டிக்கு நானும் இப்படி இருந்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அதை ஒரு வருத்தம் அவனுக்கு இருக்குது. உங்க பேரு? நிச்சயம் பண்ணியாச்சு. திடீர்னு என்ன இப்படி ஒரு மனமாற்றம்? ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்கோம். அம்மா கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்துருக்குது. அது எல்லா சூழ்நிலையும் பார்த்து இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, எனக்கு பின்னாடி யாருமே இல்லை, உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், இந்த அதனால நீ பார்த்து அவங்க நான் வேண்டான்னு தான் ஃபஸ்ட் சொன்னதேவும் அவங்க பார்த்து செய்வோம், நான் நாளை பின்னா உனக்குன்னு ஒன்று யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்தாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், வேணாம் நான் பார்த்துக்கிறேன், அக்கா பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன், அதுகளை வச்சுக்கிட்டு நம்ம வேலை செஞ்சு நான் அதையும் பார்த்துக்கணும், குழந்தைகளையும் பார்த்துக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் அம்மாட்ட. இல்லை வேணாம், நான் இறந்து போயிட்டா எனக்கு வந்து உடனே பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும். அவங்க அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளைங்க வந்து கொஞ்ச நாள் வளர்ப்பாங்க, அடுத்து அவங்களுக்கு செட் ஆகி போயிடுவாங்க, உனக்கு கடைசி வரைக்கும் ஆள் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. போய் பேசி நிச்சயம் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போது எனக்கு வேணான்னு சொல்கிறது வந்து நம்ம இப்போ அவ்வளோ தூரம் இருக்கிறோம், திரும்ப ஒரு பிரச்சனை ஏதோ சூழ்நிலை நான் வச்சு தாங்கற பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம், வறுமை வேற, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கணும், வேலைக்கு போனால் அந்த வேலையை வாடகை கொடுக்க சாப்பாட்டுக்கு எனக்கு சரியாக இருக்குது, அந்த ஒரு யோசனையிலே அப்படியே. அந்த பொண்ணை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? என்னோட நிலைமை தான், எனக்கு தெரியும், என்னோட சூழ்நிலை அவங்களுக்கும் தெரியும், கடைசி வரைக்கும் என் கூட கஷ்டப்பட போகிறது அதுதான். இப்போ வந்து நம்ம நீங்க கஷ்டப்பட போறதுன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ சூழ்நிலை கஷ்டப்பட்டுருக்கோம் மேடம். நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் காட்டு வேலை செம தூக்க முடியாத அளவுக்கு சின்ன குழந்தை காட்டு வேலைக்கெல்லாம் அங்கே களை வெட்ட போய் வெங்காய காய் நறுக்குவோம், எல்லா வேலையும் செய்வோம். அம்மா பள்ளிக்கூட சோறு கொண்டு வந்தால் பள்ளிக்கூட சோறு வச்சு தான் சாப்பிடுவோம், பள்ளிக்கூடத்தில் அங்கே போடுவாங்க, அந்த சாப்பாடு வச்சு தான் எங்களை வளர்த்தாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்ந்தோம். சரி, நம்மளும் கஷ்டப்பட்டு நம்ம வர்ற பிள்ளைகளும் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ நான் பார்க்கணும். என் உள் மனசுக்கு நினச்சது நம்மளை மாதிரி இருக்கிற பிள்ளை தான் நானும் கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்தவா, இப்பயே நம்ம எப்படி விட்டுடலாம், கடவுள் நம்ம தலையில என்ன எழுதியிருக்கானோ அது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான். கடவுள் உங்க தலையில நல்லதா எழுதியிருக்கிறதுனால தானே இந்த மாதிரி ஒரு புள்ள வந்து அமைஞ்சிருக்கா? அதுதான், அந்த அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிற. அவங்க சந்தோஷம் என்ன கேட்டு பாருங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏங்குறேன்னு சொன்னாங்க, கேட்டு பாருங்களேன். பாசத்துக்கு கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. அன்புக்காக ஏங்குறேன். பிறந்ததுல இருந்து எதுவுமே கிடைச்சது இல்லை மேடம். இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துலயாவது இவர்கிட்ட நான் அந்த அன்பை தேட விரும்புறேன் மேடம். பிறந்ததுல இருந்து கஷ்டம் தான் மேடம், இந்த செகண்ட் வரை கஷ்டப்பட்டு தான் மேடம் இருக்கேன். இனி வர காலத்துலயாவது இவரோட இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேடம். இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அவங்க அந்த கம்பானியன்ஷிப் தான் தேடுறாங்க, அந்த ஒரு நட்பு, அதுதான் அவங்க தேடுறாங்க. நானும் யோசிப்பேன் மேடம், எனக்கும் ஆசை பாசங்கள் எல்லாமே இருக்கத்தான் சார். நம்மளோட நிலைமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா,
கொடுத்து எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்கறதுக்கு சரியா இருக்கு. நம்ம அவங்க கொடுக்கணும் அவங்க கொடுக்கணுங்கிற நம்ம எதிர்பார்க்கல. நம்ம உழைக்க நம்ம சாப்பிட்றது. இதனால வரைக்கும் யார்கிட்ட எனக்கு இவ்வளோ கூட அவளை கூட நம்ம போய் பிச்சை எடுத்து கூட கேட்டது கிடையாது. கஷ்டப்பட்டாலும் எங்கள் அம்மாவுக்கு நான் தான் உதவி செஞ்சுருக்கேன். ஆஸ்பத்திரி செலவோ இந்த 3 மாதம் ஆச்சு அந்த கை அப்படியே வலி எடுத்து ஆஸ்பத்திரி கூட கூட்டிட்டு போக முடியல. அந்த நிலைமையில இருக்கிறோம். சாப்பாடு செய்யறதுக்கு ஆளுங்க சாப்பாடுக்கு கொடுத்து அனுப்பிக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன். அந்த ஒரு இதுதான், வேற ஒன்று செய்யக்கூடாது அப்படிங்கிறது எண்ணமெல்லாம் இல்லை. இல்லப்பா, அந்த பொண்ணுக்கு தெரியும் உங்க நிலைமை தெரியும். சரி, அப்படி இருந்தும் வாழ்க்கை துணையா உங்களை ஏத்துக்கிறதுக்கு, சந்தோஷமா ஏத்துக்கிறதுக்கு அவ தயாரா இருக்கா. கஷ்டமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ உங்களோட பகிர்ந்துக்கணும்னு அவ ஆசைப்படுறா. அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்லை மேடம். கடைசி வரைக்கும் அது வந்து நம்ம என்ன சொல்றது, இங்கேயும் கஷ்டப்பட்டுருக்காங்க, நம்மகிட்டயும் வந்து அது கஷ்டப்படணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு. இதையே தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றாங்க. இல்ல, உங்கள்கிட்ட வந்து கஷ்டப்படணும்னு என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கிறதுவங்களே பொண்டாட்டி எல்லாரும் நல்லா வச்சுக்கிறாங்கன்னு இல்லை. நிறைய உங்க அனுபவப்பட்டிருக்கேன். மனசுதான் அவளுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க சொன்னீங்களா அவங்கள்ட்ட, நீ சமையல் எல்லாம் பண்ண வேண்டாம், நல்லா நான் பாத்துக்கிறேன், நல்லா சமைப்பேன். அந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க நீங்க. பேசுவேன். அப்புறம் 2 மாசம் அந்த ஹோப்பு கொடுத்து அந்த ஆசையை கொடுத்துட்டு திடீர்னு மாட்டேன்னு சொன்னா எப்படிப்பா? அவங்க வந்து வேதனை சொல்லவும் இப்போ நம்மகிட்ட வந்து அவங்க கஷ்டப்படுவாங்களோ, தனியா இருந்தா நல்ல நிம்மதியா இருப்பாங்களேங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. நீங்க எதை குறையா நினைக்கிறீங்களோ அது குறைய கிடையாது. நீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க, அவ்வளவுதான். புரியுறதா? அதை தவிர உங்க கனவுகள் என்னது தம்பி? எல்லா இடமும் நல்லா போய் பார்க்கணும். பார்க்க முடியாத ஒரு ஒருத்தவங்க சீக்கிரம் போய் பார்த்தா நம்ம ஒரு 2 நாள் கழிச்சாவது அதை போய் பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும் எனக்கு. அந்த மாதிரி சில கோயில்கள்லாம் மலை மேல கோயிலுக்கெல்லாம் மலை ஏறி போவாங்க. அவங்க வேகமா போனா நான் ஒரு 2 நாள் கழிச்சு போகணும், அப்படி பையாவது போய் அந்த சாமி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணும். சாமி மலை மேலதான் இருக்காரா? இல்ல, நிறைய சாமி சொல்றேன். இது அவங்க சொல்லுவாங்க, அங்க போனா அந்த இடத்துல அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு இயற்கையெல்லாம் நல்லா இருக்கு அப்படிம்பாங்கல்ல. அந்த ஒரு ஆசை இருக்கும் எனக்கு. என்ன மாதிரி நல்லா நடந்து போறவங்க பசங்களை பார்த்தா ஆசை, நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைப்பேன் நான். அந்த தோணும் எனக்கு. இருப்பேன் நம்மளை விட கீழே இருக்கிறவங்க நம்ம பரவாயில்ல, கடவுள் அந்த அளவுக்கு வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணும். அதுக்கு அவங்கள பத்தி மேல இருக்க நினைச்சு பார்க்கறத விட கீழே இருக்க நினைச்சோம்னா நம்ம மறந்துடலாம். நம்ம எல்லாருமே அதைதான்ப்பா நினைக்கணும், இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. அதான் மட்டும் நினைப்பேன். சரி, நம்மதையும் கஷ்டப்பட்டோம், அவங்களையும் கூட்டிட்டு வந்து கஷ்டப்படவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு வேணும். அவங்க பேசுறதுனால சொல்றேன், அவள் நல்லா பேசுறாங்க, நம்ம கிட்ட வந்தா பழைய அந்த கஷ்டம் அவங்களுக்கு பழைய நீடிச்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இல்ல, நான் என்ன கேக்குறேன், அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு பொண்ணோட லைஃப் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. அதுல உங்களுக்கு நிச்சயம் பண்ணி அவ மனசுல ஆசையை வளர்த்துட்டா, ஒரு ஹோப் வந்துடுச்சு அவளுக்கு, அவ கனவு இருக்க உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறா. இப்ப நீங்க விலகி போனீங்கன்னா அந்த பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்படும். கண்டிப்பா படும். நீங்க செய்யலாமா? அது அது தைரியமா நீங்க தனியா வாழ போறது, அவங்களோட சேர்ந்து ஒருத்தருக்கு சப்போர்ட்டா வாழ போறீங்க. உங்க கஷ்டத்தை நீங்க கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமானாலும் 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ண போறீங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், ஒரே ரோசியா இருக்கும்னால நான் சொல்லல. எல்லாருக்கும் வாழ்க்கையில கஷ்டங்கள் உண்டு, சந்தோஷங்கள் உண்டு. அது ஒன்னா நீங்க பகிர்ந்துக்க, ஒன்னா அதை ஃபேஸ் பண்ண போறீங்க, அவ்வளவுதானே. ஏன் பயப்படுறீங்க? இந்த ரேஞ்சில் இருக்குதுல அவ்வளவு பிரச்சனை இருக்குது, நீ திரும்ப போயிட்டேன்னா உனக்குன்னு ஒரு குழந்தை ஆச்சுன்னா நான் வந்து வளர்த்து விட்டுட்டு போயிட்டேன்னா அது உன்னையே பார்த்துக்கும் அப்படிங்கிறது அது பண்ணிட்டு இருக்குது. இல்ல, அதை விட உங்க 2 பேருக்கும் ஒரு துணை தேவைங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? குழந்தை பிறக்கும், குழந்தைய வளர்த்து விட்டு அந்த குழந்தை உங்களை பார்த்துக்கும், அதுக்கெல்லாம் மேல உங்களுக்கு ஒருத்தர், ஒரு சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு ஒருத்தர், அதுதான் முக்கியம். அந்த ஹோப்பை கொடுத்துட்டு நீங்க பின்வாங்கினீங்கன்னா அந்த பொண்ணு எவ்வளவு வேதனைப்படும். அது பண்ணக்கூடாதுப்பா. அதே சமயம் 2 மனசோட நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள போகவும் கூடாது. தைரியமா இறங்கணும். இந்த பயம் நல்லதுதான், ஆனா இந்த பயம் ஆமா, அது இப்ப யோசிச்சது நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா இப்ப யோசிச்சு அது யோசிக்காதவங்க தான் திடீர்னு போய் நின்று முழிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க யோசிச்சுட்டீங்க எப்படி இருக்க போறது, அதுக்கான பாதுகாப்பு, அதுக்காக பிளானிங் எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா நீங்க லைஃப் நல்லபடியா ஃபேஸ் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம பாக்குறதே இல்லை. இந்த மாதிரி நிறைய சலுகைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ், மெடிக்கல், அந்த இடத்துல போய் நாங்க வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கோம். ஏன் இப்ப அங்க போறோம், ஒரு 4 நாள் 5 நாள் நாங்க அலையணும். அப்ப எங்களுடைய அந்த வேலைகள் எல்லாமே போயிருதா இல்லையா? அதுக்கப்புறம் நாங்க கொடுக்க வேண்டிய இடங்கள், சாப்பாட்டுக்கு அந்த ஒரு யோசனை அவங்க கொடுக்குறாங்க. நாங்க போய் அந்த
டைமிங் எங்களுக்கு போய் வாங்குறதுக்கு உண்டான எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கோ இல்லை அவங்கவுங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. அவங்க கூட 2 பேர் நாங்கள் இப்போ வந்திருக்கேன்னா இவங்க 2 பேர் வேலையை விட்டுட்டு எங்கள் கூட வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த 2 நாளாக இருக்கிறாங்க. நாம் இன்னொருத்தவங்களை கூட்டிகிட்டு எனக்கு அந்த ஒரு கஷ்டம் தோணும். அவங்களையும் நம்ம தான் எப்படி இருக்கோம் அவங்களுடைய இதையும் கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னு நான் நினைப்பேன். அவ்வளோதான். தம்பி, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம மடியில எதுவுமே வந்து விழ போறது இல்ல. நம்ம அதுக்கான சிரமப்பட்டு தான் ஆகணும். அதுக்காக யோசிச்சு பிளான் பண்ணி நம்ம ஹெல்ப் கேட்டோம்னா நிச்சயமா ஹெல்ப் கிடைக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. நானும் ட்ரை பண்ணேன், சொந்த தொழில் பண்றதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்னு பண்ணேன். அது ஒன்றும் அமையல. இல்ல நீங்க அது இந்த மாதிரி ஒரு விஷயம் காலேஜ் இருக்குன்னா நிறைய ப்ராஸ்பெக்ட் இருக்குல்ல அங்க. இல்லாமல் அங்கே நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அட்வான்ஸு அங்கே போனோம்னா ஸ்டார்டிங்கே 1 லட்ச ரூபா கேட்குறாங்க. அந்தளவுக்கு முதலீடு போடுறதுக்கு முடியல. இல்ல முதலீடு போட்டு நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க, இதுதான் பண்ண போறோம், அங்க இது பண்ணலான்னு. அது பண்ணி கொடுக்கலாமே, சந்தோஷமா பண்ணி கொடுக்கலாம். ஆனா அதை நல்லபடியா நடத்தி நல்லபடியா கொண்டு போகணும். அது உங்க கையில தான் இருக்கு. நம்ம தான் அது பண்ணாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கப்பா? நிச்சயமா பண்ணுவாங்க. அது காலேஜ் பசங்க எல்லாம் யூத் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. நீங்க அந்த பக்கத்துல ஒரு கடை ஆரம்பிச்சு பாருங்க, அண்ணா அண்ணான்னா எல்லாம் வரும். பழகம் நல்லா, எல்லாத்துலயும் நல்லா பழகும். அதெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் டவுட்டே கிடையாது. மேரேஜ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அப்படியே யோசிக்கிறாங்க. தம்பி, அது ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் பேக் அவுட். சரி மேடம். அந்த பொண்ணுக்கு அந்த தைரியத்தை கொடுங்க. இன்னொரு வாட்டி அப்படி பேசக்கூடாது, சரியா? எதுவா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து சொன்னீங்க. அம்மா மாமியார் வேஷம் எல்லாம் கட்டுவீங்களா? நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நம்மள 2 குழந்தைய பெற்று வச்சவங்க தானே, அப்படிலாம் நம்ம நினைக்க பண்ண மாட்டீங்க. நம்ம எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்குவாங்க. நானும் எல்லா வேலையுமே பார்ப்பேன் மேடம். அந்த அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேங்க. தண்ணி ஒண்ணுதான் மேடம் தூக்க முடியாது. என்னால மத்தவங்க எவ்வளவு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ எல்லா வேலையும் செஞ்சிருவேன் மேடம். தண்ணி ஒண்ணுதான் தூக்க முடியாது. சோறு குழம்பு எல்லாமே செஞ்சிருவேன். ஒரு ஆள் தான் இப்ப கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லாம் கல்யாணம் பண்ண சொல்லியாச்சாரு. இதுக்கு முன்னாடி சொல்லுங்க. என்னப்பா நல்லபடியா சந்தோஷம்? துணியெல்லாம் எடுத்தாச்சா? இல்ல, இனிமே அதான் போகல. இனிமே தான் போகணும். இவன் இப்படி சொல்ல மனசு கஷ்டம். நீங்க துணியெல்லாம் எடுத்துட்டீங்களா? இன்னும் எதுவுமே எடுக்கல. எடுக்கல. எதுவுமே அந்த ஏற்பாடு எதுவும் பண்ணல. இனிமே தான் செய்யணும். என்ன கலர்ல புடவை எடுக்க போறீங்க? கடைக்கு போய் தான். யாரு பையன் வீட்டுல தான் புடவை எடுப்பாங்களா? அப்படியா? நீங்க வேற என்னெல்லாம் செய்யணுமா உங்களுக்கு? நாங்கள் பொண்ணுக்கு சேலை பரிசம் போடுறது இதெல்லாமே நாங்கள் செய்கிறோம். பரிசம் என்ன பண்ணுவீங்க? எங்களால் ஏண்டதை செய்வோம். அப்படி வந்து நிறையாலாம் இல்லை, ஏதாவது ரூபா அவ்வளவுன்னு வச்சு செய்வோம். பரிச சேலை, கல்யாண சேலை அதை எடுத்து ரூபா எங்களால் முடிஞ்சது இவ்வளவு ரூபா பரிசம் அப்படின்னு சொல்லி வைப்போம். நல்லபடியா பாத்துப்பீங்களா பாப்பாவ? கண்டிப்பா பாத்துக்குவாங்க. கண்டிப்பா. திருப்பி இதே மாதிரி இதுக்கு தான் நான் சொன்னேன், கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அப்படி இல்லை, டபுள் மைண்டே இருக்கக்கூடாது. சத்தியமா நல்லபடியா கல்யாணம் பண்ணுங்கம்மா. நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கை. நீங்க 2 பேரும் பிளான் பண்ணுங்க, என்ன பண்ணோம், எப்படி பண்ணோம். உங்களுக்கு உதவி பண்ணறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். சரிங்க. கல்யாண புடவை எடுத்துட்டு போயிடுங்கம்மா. பாப்பாக்கு கல்யாண புடவை எங்களோட வகையா இருக்கட்டும். சரி. இங்கே வாங்கிடுங்க, சென்னையில இருந்து போகும்போது வாங்கிட்டு போறோம்.
என்ன கலர் வேணும் உனக்கு? என்ன கலர்ல எடுத்தாலும் உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுக்க. உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லோ எல்லோ கலர். எல்லோவா? உங்களுக்கு தெரியுமா? ரேஷ் இதுவரையெல்லாம் பேசிட்டாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன கலர் பிடிக்கும்? அவருக்கு எல்லாமே பிடிக்கும் madam. என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப எல்லா கலரும் பிடிக்கும்னு தான் சொல்லுவாங்க. இது கேட்டாலும் எல்லாமே பிடிக்கும், எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாமே பிடிக்கும்னு தான் சொல்லுவாங்க. சரி, அப்ப அப்படியே போய் கடைக்கு போய் பாப்பாக்கு புடவையும் அவருக்கு ஒரு பட்டு வேஷ்டியும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறீங்க, சரியா? அது சொல்வதெல்லாம் உண்மை குழு நேர்கள் சார்பாக நாங்க உங்களுக்கு கொடுக்கிற பரிசு, சரிங்க கல்யாண பரிசு, சரியா? சரிங்க கரஸ்பாண்டன்ஸ்ல நீங்க டிகிரி பண்ணலாம், சரி. டீச்சர் ஆகணும்னு நினைச்சீங்க டியூஷன்ஸ் எடுக்கலாம், கம்ப்யூட்டர்ஸ் கத்துட்டீங்கன்னா லேப்டாப் வச்சு பல விஷயங்கள் நீங்க வீட்டில இருந்தே ஒரு தொழில் பண்ணலாம். எவ்வளவோ இருக்குமா, அதுக்கான முயற்சி எடுங்க, நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் வந்து சேரும். எந்த வகையில கைடன்ஸ் வேணாலும் கூப்பிடுங்க, சரிங்க சரியா? சரி. இப்போ வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்திப்பா, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்டர்நெட்னு ஒண்ணு வந்தது, அதை சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா வீட்டுல உட்காந்து சம்பாதிக்கலாம் நல்ல முறையில. அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணறதே இல்லை. நிச்சயமா நீங்க டிகிரி முடிக்கலாம். அவங்க சப்போர்ட்டிவா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, வீட்டுல இருந்து நீங்க படிக்கலாம். சரிங்க. பக்கா பிளானிங் பண்ணும். எங்கள் ஊர் கிராமம் இருக்கட்டுமேம்மா, போனால் ஸ்ரீலிபுத்தூர் ராஜபாளையம் அப்படி போனா தான். கிராமமா இருந்தா என்னம்மா, கிராமம் ஏதோ ஒரு மூலையில இருக்கிறது கிராமத்துல கூட இப்ப இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்தாச்சு. டிவி பாக்குறீங்கல்ல, நம்மள மாதிரினா போக்குவரத்துக்கு தோதுருக்கு, இவங்க போக வர்றது கஷ்டம். வீட்லயே இருந்து பண்ணலாமா, அதுதான் நான் சொல்றேன். அரசு தெரியலம்மா. பல விஷயங்கள் வீட்லயே இருந்து செய்யலாம். எங்க போனாலும் யாராவது ஒரு ஹெல்ப் வேணுன்ற மாதிரி இருக்கும் மேடம். சில நேரங்கள்ல ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால தப்பு இல்லையாம்மா. சில நேரம் ஹெல்ப் பண்ணுவாங்க மேடம். அப்புறம் திடீர்னு ஒரு தடவை வருவாங்க, ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது ஏதாவது ஒரு வழி எப்பவுமே இருக்கும், ஏதாவது ஒரு வழி எப்பவுமே இருக்கும். அது வந்து ஒரு யூனிவர்சல் லா. அது ஏதோ ஒரு வழி நிச்சயமா இருக்கும், ஏதோ ஒரு ஹெல்ப் நிச்சயமா. அந்த நம்ம தான் நம்பிக்கையை விடக்கூடாது, தைரியத்தை விடக்கூடாது. எனக்கு ஒரு ஸ்டிக்கு இந்த கேலிபர் வாங்கணும்னு நினைச்சேன் மேடம், அது எங்க கிடைக்கும்னு தெரியல. இது பிஞ்சு போச்சு, பல வருஷம் ஆயிடுச்சு. எதுமா? கேலிபர் கால்ல. இப்ப இங்க சென்னையில எங்கேயோ கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எங்கன்னு தெரியல. ஒரு ஸ்டிக் இருந்தா கூட போதும், யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, தன்னால நானா அது நடந்து. வாங்கிக்கலாமேம்மா. அது எங்க கொடுக்குறாங்கன்னு தெரியல மேடம். சரி, அது நாளைக்கு நீங்க இருங்க, ஒரு நாளைக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம், கேட்டு பார்ப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா தம்பி? இதுவும் ஸ்டிக்கும் வேணுமா உங்களுக்கு? கையில புடிச்சிட்டு நடந்து அந்த இடத்துல அவங்க தர்றாங்க. ஆதிநாத் ஜெயின் அறக்கட்டளைன்னு சொன்னாங்க. எங்கம்மா? ஆதிநாத் ஜெயின் அறக்கட்டளை இங்க சூளையில சொன்னாங்க மேடம். சூளையில இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 4-5 வருஷம் ஆச்சு. இப்ப எங்க குடுக்குறாங்கன்னு இது சைஸ் எல்லாம் எடுக்கணும்ல, கால அளவு எடுக்கணும். இது அளவு எடுத்து தான் பண்ணுவாங்க. இங்க இருந்து இது வரை இருக்கும் மேடம். இது பிஞ்சு போச்சு, எந்த நேரம் உடஞ்சு. இது எப்போ வந்தது? இது வந்து 5-6 வருஷம் இருக்கும் மேடம் வாங்கி. இது எங்க வாங்கினீங்க? திண்டுக்கல்ல ஃப்ரீயா கொடுத்தாங்க மேடம். இந்த மாதிரி ஷூக்கு ஃப்ரீயா ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா மட்டும் அம்மா கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்துருவேன் மேடம். அப்ப அந்த ஸ்டிக்குக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? நாளைக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க கிளம்புங்க, அவங்க ஸ்டிக்கும் வாங்கிட்டு கிளம்புங்க. இப்போ என்னன்னா, இன்னைக்கு என்னோட அப்பாவோட பிறந்த நாள். அவர் வந்து 16 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு எங்க அப்பா பி.கே. கிருஷ்ணசுவாமி. நாங்க 5 பெண்கள், அதெல்லாம அவரோட சிஸ்டர்ஸ் 5 பேர், அவரோட கசின்ஸ் 5 பேர், அதெல்லாம இன்னொரு பொண்ணு, அந்த மாதிரி. அவரோட சார்பா சொல்வதெல்லாம் உண்மை குழு சார்பாகவும் இது அவங்க 2 பேருக்கும்.
நமது சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பால் பாண்டி தன் உடல் குறைபாடு காரணத்தால் எங்கு முத்துமீனாவை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியாமல் போய்விடுமோ என்ற அவநம்பிக்கையில் திருமணம் வேண்டாம், எங்களை பிரித்து விடுங்கள், முத்துமீனா வேறு யாரையாவது திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்கட்டும் என்று திருமணத்தை புறக்கணித்தது நாம் பார்த்த விஷயம்தான். நம்மளும் கஷ்டப்பட்டு நம்ம வர்ற பிள்ளைகளும் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் பார்க்கணும். என் உள் மனசுக்கு நினைச்சது நம்மள மாதிரி இருக்கிற பிள்ளை தான் நானும் கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளும் கஷ்டப்படுத்தவா, இப்பயே நம்ம எப்படி விட்டுடலாம், கடவுள் நம்ம தலையில என்ன எழுதிருக்கானோ அதை நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான். ஆனால் முத்துமீனாவோ கஷ்டமோ நஷ்டமோ வாழ்ந்தால் பால் பாண்டியோடு மட்டும்தான் என்று உறுதியாக இருந்தார். நிச்சயம் வரை அமைதியாக இருந்த பால் பாண்டி ஏன் வேண்டாம் என்கிறார்? பால் பாண்டியை நம்பி அவரின் குடும்பம் இருப்பதும் ஒரு காரணம்தான். பால் பாண்டியிடம் எவ்வளவோ பேசி பார்த்த நமது நிகழ்ச்சி தொகுப்பாளர் நமது குழுவோடு இணைந்து ஆலோசனை செய்தார். முடிவில் பால் பாண்டிக்கு தேவை ஒரு நிரந்தர வேலை அல்லது ஏதேனும் சுய தொழில் செய்து கொடுத்தால் அவர் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பார் என்று ஆலோசனை செய்தோம். பால் பாண்டியிடம் நிரந்தரமான வேலை அல்லது சுய தொழில் செய்யும் வாய்ப்பை சொல்வதெல்லாம் உண்மை நேயர்கள் மூலம் உருவாக்கி கொடுக்கிறோம் என்று உறுதி கூறியவுடன் அதுவரை நம்பிக்கையற்று இருந்த பால் பாண்டி திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார். அந்த ஹோப்பை கொடுத்துட்டு நீங்க பின்வாங்கினீங்கன்னா அந்த பொண்ணு எவ்வளவு வேதனைப்படும். அது பண்ணக்கூடாதுப்பா. அதே சமயம் ரெண்டு மனசோட நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள போகவும் கூடாது. தைரியமா இறங்கணும். மே மாதம் 20ஆம் தேதி திருமணம் என்று முடிவானது. பால் பாண்டியின் திருமணத்திற்கு சென்னையில் இருந்து கிளம்பிய சொல்வதெல்லாம் உண்மை குழு முழு இரவு பயணத்தை தொடர்ந்து அதிகாலை ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே உள்ள கூனும்பட்டி கிராமத்தை அடைந்தது. மைக் செட் பாடல்களால் ஊரே களை கட்டியது. நமது குழுவினர்கள் இரு குடும்பத்தார்களோடு இணைந்து வேலை பார்க்க ஆரம்பித்தனர். முத்துமீனாவிற்கு அலங்காரம் செய்யப்பட்டது. பால் பாண்டி சந்தோஷத்தோடு புது ஆடைகள் மாற்றிக்கொண்டு திருமணத்திற்கு தயாரானார். ஊர் மக்கள் ஒன்று கூடினார்கள். மணமகளுக்கும் மணமகனுக்கும் நலங்கு செய்தார்கள். திருமண நாள் எண்ணி நகர்ந்திடும் என் நாட்கள் சுகமான ஒரு சுமையானேன். இதை பிரிக்காமல் குரல் எழுப்பாமல் நான் எனக்கான ஒரு பாடல் பாடிக்கொள்வேன். இதுதானா இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா இவன் தானா இவன் தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன் தானா. ஜீ தமிழ் சொல்வதெல்லாம் உண்மை குழுவுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட தம்பி. அவங்களுக்கு திருமணம் நடந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த டீம் எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜீ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது அத்தை பையன் பால் பாண்டி, அவங்க முத்துமீனா. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்.
நாங்கள் கல்யாணத்துக்கு என்னடா சரின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தோம். அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து அவங்களுக்கு ஒரு லைஃப்பை கொடுத்து நாங்கள் உதவி செய்கிறேன்னு சொன்னேன். சொல்வதெல்லாம் உண்மை குழுவுக்கும் ஜி தமிழுக்கும் எங்கள் ஊர் சார்பாகவும் எங்களோட எல்லா சொந்தங்களோட சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அன்பு என்பது சாதாரண பட்டத்தில் உலகத்திலே ஒரு முள் அன்பு தான். அன்பு என்பது அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே கரியும் அன்பே பிரமனும் 16 பற்று பல்லாண்டு வாழ்ந்து சாந்தியும் சவிக்கமும் சர்வமங்களும் பெருக வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனாக அவரவர் இஷ்ட தெய்வம் கருணை தந்து அனைவரும் காத்தல வேண்டும் என்று மணமக்களையும் உங்களையும் எங்கள் ஊர் சமுதாய மக்களையும் காத்தர வேண்டும் என்று கரைங்குவித்து என் சுற்றுரை முடிக்கிறேன். வணக்கம். ஜி தமிழ் மூலமாக எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு அடுத்து மேரேஜ் ஆகுமா என்னன்றது எனக்கு தெரியல. எனக்கு என்ன மாதிரி எனக்கு கிடைக்கிது, நிறைய அன்பு கிடைக்கும், ரொம்ப பாசம் கிடைக்கும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். என்னோடய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு நிச்சயம் கடவுள் உலகத்தில் இருக்காருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜி தமிழில் சொல்வதெல்லாம் உண்மை குழு எல்லாரும் சேர்ந்து எங்கள் திருமணத்தை நல்ல முறையில் நடத்தி வச்சாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் நாங்கள் வாழ்க்கையில் நல்ல முறையில் வருவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு தன்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை. நிச்சயமாக நாங்கள் இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டுவோம். நமது சொல்வதெல்லாம் உண்மை குழுவினர் பால்பாண்டி முத்துமீனாவை பற்றி கோவில்பட்டியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அழகர்சாமி அவர்களிடம் தெரிவித்த போது அவர் எதை பற்றியும் கவலை வேண்டாம், அவர்கள் இருவருக்கும் நிரந்தர வேலை தயார் செய்து தருகிறேன் என்று உறுதி கூறியது போலவே திருமணத்திற்கு முதல் நபராக வந்து காத்திருந்தார். இந்த விருதுநகர் மாவட்டம் கூனம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பால்பாண்டி முத்துமீனாள் இவங்க கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஜி தமிழ் சொன்னது அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மை குழு நம்மகிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அவங்க கேட்டுக்கிட்டதுக்காக நாம் கோவில்பட்டியில் ரீஜெண்ட் கார்மெண்ட்ஸ்ன்னு நடத்திட்டு இருக்காங்க. ரெடிமேடு ட்ரெஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அரிபாலன் என்னோட நெருங்கிய நண்பர், அவர்கிட்ட இவங்களுக்கு உதவி செய்ய நம்ம கேட்டிருக்கிறோம். அவங்க இவங்களுக்கு இனி தொடர்ந்து இவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு இவங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு தரதாக நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதை ஏற்று இவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மை குழு பொறுப்பேற்று அவங்க சிறப்பாக வாழவும் வாழ்க்கையில் மேல்மேல் வளரவும் தொழிலெல்லாம் செஞ்சு பெரிய இலக்கினை அடைந்து அவங்க நல்ல குழந்தைகள் எல்லாம் பெற்று அவங்களுக்கும் எல்லா விதமான பொறுப்பையும் ஜி தமிழ் ஏற்றுக்கிறோம். அதுக்கு நாங்கள் உடன் இருந்து நாங்களும் கோயில்பட்டி ரீஜெண்ட் கார்மெண்ட்ஸும் உதவி புரிவோம்னு சொல்லிக்கிறேன். விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் தாலுகா கூனம்பட்டி கிராமத்தில் பால்பாண்டி முத்துமீனாள் இவங்களோட திருமணத்துக்கு ஜி தமிழ் மூலியமாக இவங்க உதவி செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் கோயில்பட்டியில் வசித்து வரோம். கோயில்பட்டியில் ஜி தமிழ் மூலிமா எங்களுக்கு இவங்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதனால் நாங்கள் இவங்க ஜி தமிழ் மூலியமாகவும் சொல்வதெல்லாம் உண்மை டீம் மூலியமாகவும் இவங்களோட திருமணத்தையும் நாளைக்கு இவங்க குழந்தை குட்டிகளோட இருப்பதற்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். திருமணம் முடிந்த கையோடு பால்பாண்டி முத்துமீனா இருவரையும் கோவில்பட்டியில் உள்ள ரீஜன் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்திற்கு வழக்கறிஞர் அழகர்சாமி தலைமையில் அழைத்துச் சென்றோம். ரீஜன் கார்மெண்ட்ஸ் நிறுவனர் திரு ஹரிபாலன் அவர்களை நமது குழுவோடு அழைத்துச் சென்ற வழக்கறிஞர் அழகர்சாமி அவங்க மேரேஜ் முடிவு பண்ணியிருக்காங்க. 2 பேருக்குமே மேரேஜ் பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. சரி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மாற்றுத்திறனாளிங்கிறதுனால அவங்களால திருமணம் தனியாக ஒரு குடும்பம் நடத்த முடியுமான்னு ஒரு சந்தேகம் அவங்க தன்னம்பிக்கை கொஞ்சம் இழக்கிற ஒரு சூழ்நிலையில மேரேஜ் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்தது. அப்போ உடனடியாக
இவங்க ஜி தமிழ கான்டாக்ட் பண்றாங்க. ஜி தமிழ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப இவங்களுக்கு நம்ம உதவலான்ற நிலையில ஜி தமிழ்ல போயிட்டு அங்க மீட்டிங் போட்டு இவங்களை கூப்பிட்டு அவங்க பிரச்சனை என்னன்னு எல்லாம் கேட்டுட்டு, அவங்களுக்கு பிரச்சனை வந்து உழைக்க தயாரா இருக்காங்க, தன்னம்பிக்கை இருக்குது, தைரியமான ஆட்கள். ஆனா அவங்களுக்கு அந்த அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படணும். அவங்களுக்கு வந்து அந்த வேலை கொடுக்கணும்ன்றது மட்டும்தான் இப்ப மேட்ரு. அதனால நாங்க வந்து வேலை கேட்டுதான் அவங்களுக்கு வந்திருக்கிறோம். அவங்க தகுதிக்கேற்ப வேலையும் அவங்களுக்கு அவங்க செய்யற வேலைக்கு சம்பளம் நீங்க கொடுத்தா போதுமானது, வேற எந்த சலுகைகளும் கேட்கல. ஆனா அவங்களை வந்து முன்னிறுத்துறதுக்கு ஜி தமிழ் தயாரா இருக்குது. அவங்களுக்கு வந்து உதவி செய்யணுன்றதுக்காக ஜி தமிழ்ல இருந்து வந்திருக்கிறோம். அவங்களுக்கு முன்னாடி இந்த வேலையில எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குதா? அவர் வந்து இதுக்கு முன்னாடி எஸ்டிடி பூத் அது மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. +2 படிச்சிருக்கு அந்த பொண்ணு, அவரும் +2 படிச்சிருக்காரு. அதனால அவங்க வந்து ஆபீஸ் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நீ கொடுக்குற வேலையை சீக்கிரமா கத்துக்குவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அவங்க நம்ம பேசுறதுல இருந்து அவங்க வந்து அந்த வேலையை செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. திரு ஹரிபாலனிடம் முத்துமீனா பால்பாண்டி பற்றிய தகவல்களை கூறி அவர்களை அறிமுகப்படுத்தினார். பால்பாண்டி முத்துமீனாவை சந்தித்த திரு ஹரிபாலன் அவர்கள் இருவருக்கும் நம்பிக்கை அளிக்கும் விதமாக பேசினார். உங்களுக்கு எதிர்பார்த்தோட சம்பளம் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்தோட சம்பளம் அதிகமாக இருக்கும். உங்கள் ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு என்னங்கிறத பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ எங்கள் கம்பெனி சார்பாக இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம். நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுறது என்ன செய்யறது உங்களோட திறமைக்கு தான் இருக்குது. அது ஊனங்கிறது வந்து உங்களுக்கு குறையெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மீறி நீங்கள் சாதிச்சு வரலாம். நீங்கள் அந்த இதுக்கு வர்றதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வரலாம்னு வச்சுக்கோங்களேன். சரியா? நாங்களும் சாதாரண இந்த லெவலில் வந்துருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ சப்போர்ட் கம்பெனிலேருந்து பண்ணி தருவாங்க. சரிங்களா? வேலை மற்றும் தங்குவதற்கான இடத்தையும் தயார் செய்து தருகிறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு திருமண பரிசையும் வழங்கினார். இவங்க வந்து ஜி தமிழ்லேருந்து வர்றாங்க. ஜி தமிழ்லேருந்து வர்றாங்கன்னா அவங்க சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராமில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்காவது லைஃப் முன்னாடி வந்து ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து யாருக்காவது 2 பேர்த்துக்கு பயன்படுற மாதிரி உள்ள ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இவங்க 2 பேர்த்தையும் இதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க என்ன கேட்கும்போது, அதுக்குள்ளே யாராவது ஸ்பான்சர் பண்ணுவாங்க, இல்லை உங்களுக்கு தக்கன திறமை எங்கே இருக்கும், அவங்கள வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், அதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து நம்ம வேலை கொடுக்குறோம். வேலை கொடுத்து இவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக நம்ம எல்லாம் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் வந்து இவங்களுக்கு என்ன வாழ்த்தி வரவேற்கணுங்கிறது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்களுக்கு ரீஜன் கார்மெண்ட்ஸில் வேலை செய்யும் அனைவருக்கும் முத்துமீனா பால்பாண்டியை அறிமுகப்படுத்தினார் திரு ஹரிபாலன் அவர்கள். என் பேர் தாமரை செல்வி. இந்த கம்பெனியில் நிறைய நாளாக வேலை பார்க்குறோம். உங்களை மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அவங்களும் நல்லா பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் எங்கள் தைரியமாக வேலைக்கு வரலாம். உங்களுக்கு எந்த வித பிரச்சனைனாலும் நாங்கள் பார்த்துக்கிடுவோம். எந்த ஹெல்ப்னாலும் பண்ணுவோம். வேலையிலையும் சரி மற்றபடி எதுனாலும் சரி அவங்க தாராளமாக பண்ணுவாங்க. நீங்கள் தைரியமாக எங்கள் வேலைக்கு வரலாம். என் பேர் ஈஸ்வரி. இந்த கம்பெனியில் நிறைய வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். அண்ணன் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ எந்த வித பயம் இல்லாமல் இங்கே வரலாம், தாராளமாக வரலாம். இங்கே வேலை பார்க்குறவங்களும் அதே மாதிரி அருமையான மக்கள். வாங்க, சந்தோஷமாக வேலை பார்க்கலாம். என்னோடய பேர் ஸ்ரீனிவாச பாலாஜி. எனக்கு 44 வயசு ஆகுது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி திடீர்னு வாஸ்குலார் பிரச்சனைன்ற ஒரு பிரச்சனைனால என்னோட இடதுகால அறுவை சிகிச்சை மூலமாக எடுக்க வேண்டிய சூழல் வந்துட்டது. அது திடீர்னு அந்த மாதிரி எடுத்து நான் வீட்டில் ஒரு 7-8 மாதம் இருந்தப்போ அந்த வலிகள் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் எப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள மிகுந்த ஒரு போராட்டம் இருந்தது. எனக்குள்ள இன்னும் அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. மற்றவங்க மாதிரி ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ண முடியல, எதுவும் செய்ய முடியல. ஆனால் அவங்க அதை பற்றி எதுவுமே பாதர் பண்ணதே கிடையாது. அவங்க பண்ண ஹெல்ப்போட வேல்யூ இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அதை வந்து நான் சம்பளம் வாங்கி அந்த பணத்தில் என்னோட மனைவிக்கு என்னோட குழந்தைகளுக்கு சில பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கும்போது தான் அவங்க எனக்கு வேலை கொடுத்தது, அந்த வேலையினால் கிடச்ச ஊதியத்தில் பலன்கள் அது எனக்கு எப்படி வார்த்தைகளை சொல்கிறேன்னு தெரியல. அவங்க பண்ண நன்மை வந்து அது இன்னும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. உங்களை மாதிரி ஒருத்தவங்களுக்கு கூப்பிட்டு வேலை கொடுக்குறது பெரிய சாதாரண விஷயம்.
ஆனால் என்ன மாதிரி ஒருத்தருக்கு வேலை கொடுத்து என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க பாருங்கள். அது எப்படி திரும்ப நான் அதை செலுத்த போகிறேன்றது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2500-3000 பேர் வேலை பார்க்குறாங்க. எனக்கு கால் மட்டும் நல்லா இருந்தால் ஒரு 6 மாதத்தில் இங்கே ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு என்னால் வந்திருக்க முடியும். இப்போயும் நான் நல்லா தான் இருக்கேன், இன்னும் டாப்பில் கூட என்னால் போக முடியும். அதனால் நீங்களும் என்ன மாதிரி எவ்வளோ முயற்சி பண்ணுமோ பண்ணுங்கள். அண்ணன்ட்ட நீங்கள் என்ன வேணால் பேசலாம். 3 பேருமே நல்லா செய்வாங்க, அவங்களும் நிறையா பண்ணுவாங்க. நல்லா வாழ்த்துறேன், நான் உங்களை மனப்பூர்வமாக நான் உங்களை வாழ்த்துறேன். திசை தெரியாத காட்டில் தட்டு தடுமாறிக் கொண்டிருந்த இந்த ஜோடி பறவைகளுக்கு சொல்வதெல்லாம் உண்மை சார்பில் இந்த உதவியை செய்த வகையில் கோடி சந்தோஷம். உதவிய அனைத்து நல்ல இதயங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். யானை வாழ்கிற காட்டில் எறும்புக்கும் இடம் இருக்கத்தானே செய்கிறது. இனி இந்த எறும்புகள் வாழ்வில் சுறுசுறுப்பாக ஓடியாடட்டும்.